வணக்கம். 26/12/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய கும்ப ராசி பலன். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாள். சிறு சிறு சிக்கல்கள் இருந்தாலும் மற்றபடி அனைத்து வகையான தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் நிறைந்த நாள். முருகப்பெருமானுடைய பேரருளாலும் மகாவிஷ்ணுடைய அருள் கலாச்சத்தாலும் உங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய அனைத்து வகையான செல்வம் செல்வாக்கு புகழ் நன்மதிப்பு அனைத்தும் உயரும். தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள சர்வகாரியம் ஜெயமாகும். நல்லவர்களுடைய சேர்க்கையை வைத்து கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் உகந்த அமைப்பாக அமையக்கூடும். இன்றைய நாள் நீங்கள் தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள முருகப்பெருமானையும் மகாவிஷ்ணு வழிபட அனைத்து வகையான செல்வம் வந்து சேரக்கூடிய நாள் மிக மிக நல்ல நாளாக அமையக்கூடும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது சற்று கவனம் நிதானம் பொறுமை அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். கும்பராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிக மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். சதயம் சர்வ காரிய ஜெயம். போரட்டாதி சந்திரன் உங்களுடைய நட்சத்திரத்தில் இன்றைய நாளில் பயணிப்பதால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பதால் சந்திர பகவானுடைய உங்களுடைய பயணம் நீங்கள் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும். தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். அதனால் நன்மதிப்பு உயரும். நல்லோருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அனைத்திலும் நன்மை வந்து சேர உங்களுடைய மூதாதைகளையும் முன்னோர்களையும் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். சர்வ காரியம் ஜெயமாகும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். அனைத்து வகையான செல்வம் செல்வாக்கு புகழ் மனசாந்த சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் மீனராசி நண்பர்களுக்கு. மீனராசியில் பிறந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் சற்று பொறுமையோடு இருந்தாலும் அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாள். உத்திரட்டாதி நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். நல்லோருடைய ஆசியம் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாள். ரேவதி செய்யும் வேலையில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறு சிறு பதற்றம் வேகமும் விவேகத்தினால் சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதனால் கவனம் அவசியம் தேவை. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம் நாளை. வணக்கம்.